And how does the system work here in Australia? Any university you can take it. அதில் வந்து it's not like you have to study exam அப்படிலாம் இல்லை, நம்ம ஊர் மாதிரி கிடையாது. You have grading based on your skills, your knowledge. Your grades depend on your assignments, your presentation if you have any, and any other quizzes இருக்கும், sometimes class test இருக்கும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. class testலாம் 1 or 2 தான் இருக்கும். quizzes, we have quizzes a lot. எனக்கு வீக்லி quizzesலாம் இருக்குது ஒரு 2 subjectsக்கு. அது வந்து 2%, 5% அப்படி இருக்கும். ஒரு குவிஸுக்கு 2% or 5%. அதில் வந்து பெஸ்ட் ஆஃப் 6, பெஸ்ட் ஆஃப் 4 அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. மொத்தமாக ஒரு 10 அப்படி கூட இருக்கும் quizzes. அதில் பெஸ்ட் எடுப்பாங்க. ஆர் இட் மே பி ஸ்கேட்டர்ட், the weightage may be scattered across all quizzes. பட் குவிஸுக்கு வந்து வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி தான், ஒரு 10 to 20% அப்படி இருக்கும். அண்ட் your assignment carry the most weightage. எனக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்டே 45% வெயிட்டேஜ் அப்படிலாம் இருக்குது. பார்ட் 1, பார்ட் 2 அப்படி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்லேயே பார்ட் 1, பார்ட் 2 இருக்கும். பார்ட் 1 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, பார்ட் 1 முடிப்பீங்க. தட் வில் பி லைக் 45%ல் பாதி கூட வைக்கலாம், இல்லை 10%, அங்கே 35% அப்படி வைப்பாங்க. அண்ட் தென் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க, பார்ட் 2 பண்ணுவீங்க. த திங் அபவுட் அசைன்மெண்ட்ஸ் இஸ் ஃபர்ஸ்டே எல்லாத்தையுமே அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்றா கரெக்டாக உங்களுக்கு 1 வீக் இருக்கிற மாதிரி தான் டைமில் கரெக்டாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது நெக்ஸ்ட் வீக் எனக்கு அசைன்மெண்ட் டியூ இருக்குன்னா அந்த அசைன்மெண்ட்டோட ப்ராம்ப்டே எனக்கு லாஸ்ட் வீக் மண்டே தான் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும். மினிமம் 1 or 2 வீக்ஸ் இருக்கிற மாதிரி தான் அவங்க உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் ப்ராம்ப்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அசைன்மெண்ட் ரிலீஸ் பண்ணோன்னே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அசைன்மெண்ட்டுக்கு ஒர்க் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் யூ ஹாவ் ப்ரெசன்டேஷன்ஸ். நீங்கள் பண்ண அசைன்மெண்ட்டுக்கு இஃப் இட் இஸ் அ குரூப் அசைன்மெண்ட், ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். இண்டிவிஜுவலுக்கு நான் இது வரைக்கும் ப்ரெசன்டேஷன் எதுவுமே பண்ணல. இண்டிவிஜுவல் எனக்கு 1 or 2 தான் இருக்குது அசைன்மெண்ட்ஸ். ப்ரெசன்டேஷன் எதுவுமே எனக்கு சொல்லலை. பட் ஃபார் குரூப் அசைன்மெண்ட்ஸ் எனக்கு இது வரைக்கும் 3 ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு. யூ ஒர்க் அஸ் அ குரூப், யூ ஒர்க் ஆன் தி அசைன்மெண்ட். த திங் இஸ், ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லுவாங்க. ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு இட்ஸ் லைக் அ பார்ட் ஆஃப் தி அசைன்மெண்ட். உங்கள் ஃபுல் அசைன்மெண்ட்டும் நீங்கள் ப்ரெசன்டேஷனாக பண்ண மாட்டீங்க, ஒரு பார்ட் மட்டும் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் செகண்ட் பார்ட் ஆஃப் தி அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் சேர்த்து நீங்கள் குரூப் ரிப்போர்ட் எழுதணும். குரூப் ரிப்போர்ட் இஸ் லைக் 3000 to 4000 வேர்ட்ஸ் நீங்கள் எழுதணும். அந்த குரூப் ரிப்போர்ட்டை எல்லோரும் சேர்ந்து எழுதணும். ரெஃபரன்சஸ் கொடுக்கணும், சைட்டேஷன் கொடுக்கணும். இட்ஸ் அ லாட் டு ஹேண்டில். இது எல்லாமே அவங்க வந்து பார்த்து யோர் அகாடமிக் ரைட்டிங் எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ரொம்ப தரவாக செக் பண்ணிட்டு அதுக்கு கிரேடிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் இன் மொனாஷ். பட் ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் யூனிவர்சிட்டிஸ். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அபவுட் பிளேஜரிசம். வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் பிளேஜரிசம். பிகாஸ் அசைன்மெண்ட்ஸில் பிளேஜரிசம் அடிச்சது, நீங்கள் வேற ஒருத்தவங்களோட ஒர்க்கை வந்து காப்பி பண்ணுறீங்க, ஆர் இஃப் யூ ஹாவ் காப்பி ஃப்ரம் தி இன்டர்நெட் அஸ் வெல், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சுது. உங்களை கூப்பிட்டு என்கொயரி நடத்தி அப்புறம் ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பாங்க. இஃப் யூ கெட் மோர் தேன் 3 வார்னிங்ஸ் ஐ திங்க், அப்புறம் வந்து உங்களுக்கு கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ண சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் செமஸ்டரில் நீங்கள் திரும்ப பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் திஸ் குட் ஆல்சோ லீட் டு யுவர் விசா பீங் கேன்சல்ட் அண்ட் யூ பீங் டிபோர்ட்டட். அது கூட ஆகும். பிகாஸ் இட்ஸ் அ ஹியூஜ் திங் ஹியர் இன் ஆஸ்திரேலியா. அது ரொம்ப கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் தான் அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி தான் கொடுப்பீங்க அசைன்மெண்ட்டை. இங்கே ரொம்ப அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. தே யூஸ் Turnitin. இட்ஸ் அ சாஃப்ட்வேர் ஃபார் செக்கிங் யோர் பிளேஜரிசம் ஸ்கோர். இப்போ நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம், ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கு அப்லோட் பண்ணோன்னே எங்களுக்கு Turnitin ரிப்போர்ட்டுன்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும். Turnitin வெப்சைட்டில் தானாக கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து டைரக்ட் ஆக்சஸ் கிடையாது Turnitinல. வி ஜஸ்ட் அப்லோட் இட் இன் த போர்ட்டல், அசைன்மெண்ட் போர்ட்டலில் அப்லோட் பண்ணோன்னே Turnitinக்கு தானாக அது வந்து டைவர்ட் ஆயிரும். Turnitin ரிப்போர்ட் அப்புறம் ஜென்ரேட் ஆகும். இட் டேக்ஸ் அரவுண்ட் 10 minutes இஃப் யூ ஆர் அப்லோடிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் நீங்கள் ரீஅப்லோட்லாம் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் தென் Turnitin ரிப்போர்ட்டில் இஃப் யூ கெட் மோர் தென் 10%, இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் காப்பி பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி. அது ஐ திங்க் இட் இஸ் மோர் தேன் 10% தான். எங்கள் யூனியில் அப்படி சொல்கிறாங்க 10%ன்னு. எனக்கு இது வரைக்கும் 10% மேலே போனது கிடையாது. பட் சம் அசைன்மெண்ட்ஸில் எல்லாருக்குமே அதிகமாக வரும். இப்போ வந்து டேட்டா பேஸில் நான் வந்து கேள்விப்பட்டேன் லைக் 70%, 80%லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ அப்படி எல்லாருக்குமே அப்படி வந்துச்சுன்னா அதை வந்து ரொம்ப கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இஃப் இட் இஸ் மோர் தேன் 10%, இட்ஸ் அ ஹியூஜ் திங் டு. அது ஒரு தனி தலைவலி. நீங்கள் வந்ததுக்கு ஒழுங்காக உட்காந்து ஓன் ஒர்க்காக பண்ணணும் அசைன்மெண்ட்டை. இஃப் யூ ஆர்
using some other resource. Like reference நீங்கள் வந்து இட் இஸ் கம்பல்சரி டு கிவ் யுவர் ரெஃபரன்ஸ், பிகாஸ் ரெஃபரன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதிலே வந்து உங்களுக்கு இப்போ அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருவாங்க ஒரு செக்ஷன் அபவுட் ரெஃபரன்ஸ் அண்ட் சைட்டேஷன். நீங்கள் இத்தனை மினிமம் இவ்வளோ ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் APA 7th ஃபார்மேட்னு சொல்லுவாங்க, அதுதான் மொனாஷில் ஃபாலோ பண்ணுறோம். ஹவு மெனி ரெஃபரன்சஸ் யூ ஹேவ் டு கிவ், என்ன மாதிரி ரெஃபரன்சஸ், அது வந்து வெப்சைட்டாக இருக்கணுமா இல்லை பியர் ரிவ்யூட் ரெஃபரன்ஸாக இருக்கணுமா, என்ன மாதிரின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஃபாலோ பண்ணி இஃப் யூ வாண்ட் டு காப்பி சம்திங் ஃப்ரம் த ரெஃபரன்ஸ், அதுவுமே நீங்கள் 1 லைன் 2 லைன் அப்படி காப்பி பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபார்மேட் இருக்குது, அது எப்படி பண்ணணுன்னு. பட் இஃப் யூ நாட் காப்பிங் அண்ட் பேஸ்டிங், மோஸ்ட்லி எல்லாமே நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் தான் டைப் பண்ணணும், பேராஃப்ரேஸ் பண்ணி எழுதணும். நீங்கள் ஒரு பேப்பரை வந்து ரெஃபர் பண்ணுறீங்க, அதில் ஒரு லைன் வந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கில் உங்கள் அசைன்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் பேராஃப்ரேஸ் பண்ணி அப்படி எழுதி அதையுமே நீங்கள் சைட்டேஷன் கொடுக்கணும். கீழே ரெஃபரன்சஸ்ன்னு தனியாக ஒரு செக்ஷன் போட்டு ரெஃபரன்சஸில் அந்த பேப்பரோட லிங்க் எல்லாமே அந்த APA 7th ஃபார்மேட்டுக்கு நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துடணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச லைக் ஹீஸ் அ சீனியர் ஃபார் அஸ், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளேஜரிசம் இஷ்யூ ஆயிருக்கு. லைக் ஹீ காட் அரவுண்ட் 80 to 90 ஐ கெஸ், அது வந்து ரொம்ப ஹை ஸ்கோர். ஸோ பிளேஜரிசம் அவ்வளோ அடிச்சிருக்கு. அப்புறம் அகாடமிக் இன்டெகிரிட்டி மார்க் பண்ணி கூப்பிட்ருக்காங்க என்கொயரிக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அகாடமிக் இன்டெகிரிட்டி. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுக்குன்னு தனியாக மாடியூல்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் பிஃபோர் யூ ஸ்டார்ட் யுவர் யூனிவர்சிட்டி அது இருக்கும், அது முடிச்சா தான் நீங்கள் உங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது அந்த கோர்ஸ் முடிக்க சொல்லுவாங்க. ஸோ திஸ் காய் ஹேட் டு ஃபேஸ் த என்கொயரி டீம். அவங்கக்கிட்ட நீங்கள் இப்போ இந்த மாதிரி பிளேஜரிசம்க்கு இஃப் யூ ஆர் கெட்டிங் இன் டு அன் என்கொயரி, நீங்கள் ப்ரூஃப் வச்சுருக்கணும். நான் வந்து சொந்தமாக நான் பண்ண ஒர்க் தான் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிக்கணும். அப்படி நீங்கள் வந்து உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மார்க் மாதிரி ஆயிரும். I don't know if ஃபர்ஸ்ட் டைமுக்கு விட்டுருவாங்களா என்ன தெரியல, பிகாஸ் ஐ டோன்ட் நோ தட். This senior that I'm talking of, he had some proof to show that he did the work by himself. I mean, he used ChatGPT யூஸ் பண்ணாங்க, மற்றெல்லாம் இருக்குது. பட் ரிஃபைன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டாங்க. லைக் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரூஃப் இருந்துச்சு காமிக்கிறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க. பட் இட்ஸ் ஸ்டில் அ மார்க். அதாவது என்கொயரி டீம் நீங்கள் போனாலே ஒரு மார்க் மாதிரி ஆயிரும். 3 times உங்களை வந்து என்கொயரி டீம் கூப்பிட்டாங்கன்னா தென் இட் கெட்ஸ் டு அ ரியல் பிக் இஷ்யூ, எஸ்கலேட் ஆகும். சம்டைம்ஸ் யூ ஈவன் ஹாவ் டு கோ டு அ கோர்ட். இது வந்து அகாடமிக் இன்டெகிரிட்டின்னு சொல்லிட்டு உங்களை கோர்ட்டு கூட அனுப்புவாங்க, ஒரு லாயர் தேடணும். இட்ஸ் அ ஹியூஜ் தலைவலி ஆக்சுவலி. ஸோ நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறத ஒழுங்காக ஓன் ஒர்க்கில் பண்ணுங்கள். இஃப் யூ யூஸிங் ChatGPT யூஸ் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. இப்போ எங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸில் கீழே கொடுத்துருவாங்க, யூ கேன் யூஸ் ChatGPT டு அன் எக்ஸ்டென்ட் வேர் இட் எய்ட்ஸ் டு யோர் அசைன்மெண்ட் ப்ராசஸ். அது உங்கள் அசைன்மெண்ட்டே பண்ணக்கூடாது. அசைன்மெண்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சர், அது என்ன கண்டென்ட் இருக்கணும் நீங்கள் யோசிக்கணும். பட் இஃப் யூ வாண்ட் டு லைக் உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் புரியலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ChatGPT யூஸ் பண்ணுறத கீழே ஒரு அக்னாலேஜ்மெண்ட் செக்ஷன் மாதிரி கொடுத்துடணும். நான் ChatGPTல இதை கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு, இந்த ரெஸ்பான்ஸை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர் இஃப் யூ ஆர் யூஸிங் ChatGPT ஃபார் டு ஸ்ட்ரக்சர் யுவர் அசைன்மெண்ட், அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நான் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன், எனக்கு அகாடமிக் லாங்குவேஜ் செக் பண்ணுறதுக்காக பண்ணேன், ஆர் ப்ரூஃப் ரீடிங்க்கு பண்ணேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து அக்னாலேஜ்மெண்ட் செக்ஷனில் கொடுத்துடணும். ஸோ நான் எப்போவுமே அக்னாலேஜ்மெண்ட் செக்ஷனில் ChatGPT யூஸ் பண்ணேன்னு கொடுத்துருவேன். பிகாஸ் யூ கேன் டூ அன் அசைன்மெண்ட் வித்தவுட் ChatGPT. ஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதுக்கு அது எல்லாமே யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ அதை நான் எப்போவுமே கொடுத்துருவேன் அக்னாலேஜ்மெண்ட்டில். ஸோ தட் டசன்ட் மீன் இப்போ ChatGPT நான் யூஸ் பண்ணுறேன், ஒருத்தன் வந்து யூஸ் பண்ணலை அதனால் அவங்களுக்கு அதிகமாக மார்க் கொடுப்பாங்களா, அப்படிலாம் கிடையாது. த மார்க் இஸ் பேஸ்ட் ஆன் யோர் கண்டென்ட். நீங்கள் எப்படி அந்த அசைன்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து தான் கொடுப்பாங்க. லைக் த கண்டென்ட் அண்ட் யோர் ஐடியா, நாட் பிகாஸ் யூ யூஸ் ChatGPT ஆர் நாட், அப்படிலாம் கிடையாது. AI ஜென்ரேட்டட் செக் அப்படிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, டர்னிட்டினில் அப்படி கிடையாது. பட் தே ஸ்டில் சே தட் த AI செக் ரிப்போர்ட் வில் பி சென்ட் டு யோர் டியூட்டர். உங்களுக்கு வராது, நேராக உங்களுக்கு தெரியாது, பட் உங்கள் டியூட்டருக்கு அது தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ. ஸ்டில் AI ஜென்ரேட்டடாக இருந்துச்சுன்னா இட் ஜஸ்ட் பேராஃப்ரேஸ் இட். ஓன் ஒர்க்காக இருக்கணும். யூ ஷுடன்ட் ரிலை ஆன் ChatGPT. ஆல்சோ இங்கே மெயினாக சொல்கிறது என்னன்னா, ChatGPTயில் நீங்கள் இப்போ ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க, இஃப் யூ வாண்ட் டு டேக் அ கண்டென்ட் ஆர் ஜென்ரேட் அன் ஐடியா, ChatGPT என்ன பண்ணும், 4-5 ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. நீங்கள் ரெஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா கொடுத்துரும். இந்த ரெஃபரன்ஸ் வந்து தப்பாக இருக்கும், நீங்கள் அந்த லிங்க் அமுக்கி பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் தப்பாக இருக்கும். அதனாலே வந்து ரெஃபரன்ஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ChatGPTலேருந்து. டேக் இட் ஃப்ரம் கூகுள் ஸ்காலர், இல்லைனா மொனாஷோட லைப்ரரி வெப்சைட். உங்கள் யூனிவர்சிட்டியோட லைப்ரரி வெப்சைட்லேயே எல்லாமே இருக்கும், அவங்க ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. மொனாஷில் இருக்குது, ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் தேர்.
பட் இல்லாததை நாங்கள் கூகுள் ஸ்காலர்லேருந்து எடுத்துப்போம். சம்டைம்ஸ் ChatGPT கொடுக்குறது இட் இஸ் அ கரெக்ட் ரெஃபரன்ஸ், அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். இஃப் இட் இஸ் கரெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதையும் நீங்கள் அக்னாலேஜ் பண்ணணும் ஒரு ரெஃபரன்ஸ் செக்ஷனில். ஸோ தட்ஸ் அபவுட் அகாடமிக் இன்டெகிரிட்டி அண்ட் பிளேஜரிசம் ஃபார் யுவர் அசைன்மெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி அசைன்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்குது. சம் யூனிட்ஸ் வில் ஹாவ் ஃபைனல் எக்ஸாம்ஸ். எனக்கு வந்து பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு ஒரு யூனிட் இருக்குது. தட் ஹேஸ் அ ஃபைனல் எக்ஸாம். எனக்கு வந்து அது 2 hours 10 minutes எக்ஸாம். ஆன்லைன் தான், லைக் யூ டூ இட் இன் அ லேப்டாப். ஆனால் நான் நேரில் வரணும், யூனிவர்சிட்டிக்கு வரணும். எனக்கு இப்போ தான் ஷெட்யூல் வந்துச்சு. யூ ஹாவ் டு சிட் இன் அன் எக்ஸாம் ஹால், பட் உங்கள் லேப்டாப் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு பர்சனுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க போல். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு தட் ஒர்க்ஸ். தான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக இருக்க போகுது. அண்ட் திஸ் எக்ஸாம் கேரிஸ் 50% வெயிட்டேஜ். எனக்கு இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் கோர்ஸ் ஆக்சுவலி. மற்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் யாருக்குமே ஃபைனல் எக்ஸாம் கிடையாது. இந்த ஒரு யூனிட்க்கு மட்டும் எனக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்குது. பட் ஆல் அதர் யூனிட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் மை அசைன்மெண்ட்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், குவிஸ், அதெல்லாமே. ஸோ டெஸ்ட் இல்லை, அதனால அசைன்மெண்ட்ஸ் தானே ஈஸியாக பண்ணிடலாமே, நம்மளே பண்ணலாம்ல அப்படிலாம் யோசிப்பீங்க. நானும் அப்படி தான் யோசிச்சு வந்தேன். இங்கே ஃபுல்லாக அசைன்மெண்ட்ஸாக வச்சு உங்களுக்கு டைமே இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு அசைன்மெண்ட் பண்ணுவீங்க, இன்னொரு அசைன்மெண்ட் வந்துடும். ரெண்டுக்குமே டியூ டேட் ஒரே டேட்டாக இருக்கும். அன்றைக்கே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் தேர்ஸ் a lot of things involved. I mean, டெஸ்ட் கம்பேர் பண்ணால் டூயிங் an assignment is better, but don't have the thought that assignments தானே, ப்ரெசன்டேஷன்ஸ் தானே, ஈஸியாக தானே இருக்கும், அப்படிலாம் யோசிச்சு வராதிங்க. இட் இஸ் டஃப் இஃப் யூ ஆர் கெட்டிங் இன் டு அ குரூப் ஆஃப் 8 யூனிவர்சிட்டி. மற்ற level 2, level 3 ஆர் அதர் 8 யூனிவர்சிட்டிஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஓகே. And one more thing about changing your course or your university, I would suggest don't change your course or university. ஏன்னா உங்களுக்கு பிஆர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பிஆரில் அடி வாங்கும் அது. And also your visa might get cancelled. I'm not sure because அது வந்து சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் சேஞ்ச் பண்ணுறாங்க, கோர்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. பட் தேர் இஸ் அ சான்ஸ் தட் யோர் விசா மைட் கெட் கேன்சல்ட். பிகாஸ் நீங்கள் விசா வாங்கும்போது உங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸில் என்ன எழுதி கொடுப்பீங்க? எனக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும், ஐ சோஸ் திஸ் யூனிவர்சிட்டி பிகாஸ் ஸோ அண்ட் ஸோ, அண்ட் ஐ சோஸ் திஸ் கோர்ஸ், ஏன்னா இது வந்து என்னோட கெரியருக்கு நான் இப்படி ஆக போகிறேன், அதனால எனக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் உள்ளே வருவீங்க. இப்போ நீங்கள் கோர்ஸ் மாற்றுறீங்க, யூனிவர்சிட்டியை மாற்றுறீங்கன்னா, sometimes immigration department can have the right to ask you, why did you change your course or why did you change your university? You told me that you took this course or you chose this university because you wanted your career to be like this அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. நீங்கள் வந்துட்டு திடீர்னு எனக்கு வெளில பிடிக்கல, கோர்ஸ் பிடிக்கல, அதனால் இப்படி மாறிட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அப்படி. அவங்க கேட்கலன்னா இட்ஸ் ஆல் வெல் அண்ட் குட், நீங்கள் மாற்றிக்கலாம். நிறைய பேர் மாற்றுறாங்க, இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. But if they do ask, it's an issue. Also about universities or a graduate employability rate and the kind of salary that they give you. Na paatha varaikum there is a difference between what a person in a group of 8 university earns and someone who in an 18 university earns. But at the end of the day, unga skills matters. Someone in an 18 university can get higher than what a group of 8 university student earns. அது அவங்க ஸ்கில்ஸ் பொறுத்து இருக்கு. பட் யூனிவர்சிட்டி ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் மொனாஷ் யூனிவர்சிட்டின்னா அதுக்கு ஒரு நேம் இருக்குது. யூ டேக் அனதர் யூனிவர்சிட்டி ஃப்ரம் level 2 or level 3, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது எம்ப்ளாயர்ஸ்ட்டை. நீங்கள் ஒரு மொனாஷ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு ஒரு level 2 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் உட்கார வச்சிங்கன்னா, இஃப் த level 2 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஹேஸ் அ பெட்டர் ஸ்கில் செட், ரொம்ப அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்டர்வியூலனா, அப்போ அவங்களை எடுத்துப்பாங்க. தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் இஃப் ஹீ இஸ் அன் ஆவரேஜ் பர்சன், நார்மலாக எல்லோரும் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க, அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் அ level 2 யூனிவர்சிட்டி, அப்போது they will go with the Monash University student. It happens everywhere. அது சொல்ல மாட்டாங்க, யூனிவர்சிட்டி டஸ் நாட் மேட்டர்னு நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. இட்ஸ் நாட் ட்ரூ. இட் மேட்டர்ஸ் இன் கேசஸ் இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரி சினாரியோவில் இட் டஸ் நாட் மேட்டர். பட் இந்த மாதிரி ஒரு சினாரியோ வருது, உங்களுக்கு ஃபைனலாக ஒரு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, உங்கள் கூட ஒரு மொனாஷ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து ஒரு level 2 யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, யூ ஆர் அன் ஆவரேஜ் பர்சன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்கில் செட் வந்து உங்கள் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பெரிய ஸ்கில் செட் வச்சுருக்கீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. பட் யூ ஸ்டில் டோன்ட் ஹாவ் தட் ஸ்கில் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் குரூப் ஆஃப் 8 யூனிவர்சிட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஃபைனலாக ஒரு இன்டர்வியூ லேண்ட் ஆகுறீங்க. இன்டர்வியூவில் உட்காரும் போது த அதர் பர்சன் இஸ் ஃப்ரம் யூனிமெல் or மொனாஷ் ஆர் யூனிசெட், ஏதோ ஒரு குரூப் ஆஃப் 8 யூனிவர்சிட்டி. கண்டிப்பாக த ஸ்கில் செட் தட் தே ஹாவ், த கைண்ட் ஆஃப் ரிசர்ச் ஓரியன்ட் மைண்ட் தட் தே ஹாவ், அண்ட் அந்த குரூப் ஆஃப் 8 யூனிவர்சிட்டின்னு படித்த ஒரு நேம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுக்கும் நீங்கள் அவங்களோட உட்காரும்போது இஃப் யூ டோன்ட் பெர்ஃபார்ம் வெல்,
the employer will go with the next candidate. So that's how it differs. People say university doesn't matter. It's not true. Because நான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆர்எம்ஐடியில் தெரிஞ்சவங்க இருக்காங்க, டீக்கனில் தெரிஞ்சவங்க இருக்காங்க. எனக்கு அதிலே டிஃப்ரென்ஸ் தெரியுது நல்லா. பிகாஸ் தே சே த teaching environment, no, related to teaching and learning, it's not that good in the 18 universities. Group of 8 la, when I came into Monash, I was so honestly surprised. I did not expect இவ்வளோ நான் நினச்சதை விட சூப்பராக இருக்குது அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் when we asked other students from the 18 universities, so level 2, level 3, அவங்களுக்கு வந்து 1 or 2 பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு. ஐ டோன்ட் நோ வாட், என்ன மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க வந்தாங்கன்னு எனக்கு தெரில. பட் மோஸ்ட்லி நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே அவ்வளோ நல்லா இல்லை, த லேர்னிங் அண்ட் டீச்சிங் ப்ராசஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லை, அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் என்ன உங்களுக்கு இந்தியாவிலே படிச்சிருக்கலான்னு தோணும். ஆஸ்திரேலியா வந்தது வேஸ்ட் மாதிரி. அங்கே ஆல்சோ இந்தியன்ஸ் ஆர் வெரி ஹை இன் த அதர் யூனிவர்சிட்டிஸ், லோவர் யூனிவர்சிட்டிஸ் போனீங்கன்னா. குரூப் ஆஃப் 8ல நீங்கள் இந்தியன்ஸ் பார்க்குறது கொஞ்சம் கம்மி தான். யூ ஹாவ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் கல்ச்சர்ஸ். இப்போ நான் இருக்கிற மொனாஷ்லேயே வந்து நிறைய ஆஸ்திரேலியன்ஸ் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, we have Chinese, Vietnamese. I also know a guy from Colombia. There's a lot of people. அதனால் உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி வேறு வேறு கல்ச்சரில் உள்ள பீப்புள்கிட்ட நீங்கள் பேசும்போது தான் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் லோவர் யூனிவர்சிட்டிஸ் போனால் அங்கே நீங்கள் திரும்ப இந்தியன்ஸ் தான் பார்க்குறீங்க, எதுக்கு இந்தியாவிலே படிச்சிருக்கலான்னு தோணும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ வுட் சே யூனிவர்சிட்டி மேட்டர்ஸ் அ லாட். பட் இஃப் யூ கேர் அபவுட் த ஃபீஸ் உங்களுக்கு வந்து குரூப் ஆஃப் 8ல அதிகமாக தோணுச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் level 1. பட் யூ ஹாவ் டு இம்ப்ரவைஸ் யுவர் ஸ்கில்ஸ். எம்ப்ளாயபிலிட்டிக்கு உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ உள்ள இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்றாப்புல உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். இஃப் யூ ஆர் ஸ்டடிங் இன் level 2, level 3 யூனிவர்சிட்டிஸ், அதோட எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் பண்ணணும். ஸோ நான் குரூப் ஆஃப் 8 யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன், அதனால நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. நான் கேட்ட வரைக்கும் அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. லோவர் லெவல் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து லைக் level 1லேயே நீங்கள் குரூப் ஆஃப் 8 இல்லாமல் இருப்பீங்களா, அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் கேட்டாலுமே அப்படி தான் சொல்கிறாங்க. லைக் அந்த டஃப்னஸ் இருக்கணும்ல நீங்கள் படிக்கும் போது, அது அங்கே வந்து இல்லை. நீங்கள் நார்மலாக படிக்கிற மாதிரி இருக்குது அங்கே. ஸோ அது நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது உங்கள் ஸ்கில்ஸை. ஆல்சோ வி ஹாவ் டு மேக் ஷுர் வி டூ அன் இன்டர்ன்ஷிப் இன் யோர் ஃபைனல் இயர், ஃபைனல் செமஸ்டர். எப்போவுமே இன்டர்ன்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் பென்அல்டிமேட் இயர்னு சொல்லுவாங்க, த ஃபைனல் இயர் ஆஃப் யுவர் ஸ்டடி. பென்அல்டிமேட் இயரில் 3rd செம் ஒரு 4th செம் எதுனாலும் இட் டசன்ட் மேட்டர். சம்டைம்ஸ் 4th செமஸ்டரில் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிலாம் சில கம்பெனி சொல்லுவாங்க. பட் யூ ஹாவ் டு டூ அன் இன்டர்ன்ஷிப். இன்டர்ன்ஷிப் பண்ணிங்கன்னா யூ கெட் மோர் கனெக்ஷன்ஸ், யூ டூ நெட்வொர்க்கிங், உங்கள் ஸ்கில்ஸ் இம்ப்ரவைஸ் பண்ணுறீங்க, அண்ட் யூ கெட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஸ்திரேலியா. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் ஃபுல் டைம் ஆஃபர் கிடைக்கிறது. இன்டர்ன்ஷிப் பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஐ மீன் வெரி ஈஸி இல்லை, கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது டு கெட் அ ஃபுல் டைம் ஜாப். இன்டர்ன்ஷிப் பண்ணலன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட். யூ நீட் ரெஃபரன்சஸ், சம் ஒன் டு ரெஃபர் யூ ஃபார் அ ஜாப். நீங்கள் அப்ளை பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ டு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதும் கஷ்டம்தான், பட் you have to work on it from the first year. So I think I covered almost everything that I wanted to say about all universities. நான் கொஞ்சம் மொனாஷ் ஓரியன்டாகவே போனேன், பிகாஸ் நான் மொனாஷில் படிக்கிறனால என்னால் அது மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ நான் வந்து வேறு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ தட் people going for that university will also get an idea. Next வீடியோவில் நான் வந்து என்னோட கோர்ஸ் பற்றி போடுறேன். How is my course and how things work in my course. நான் ஃபர்ஸ்ட் செம் தான் இப்போ பண்ணுறேன், பட் ஐ வில் ஸ்டில் டூ an overview of the course, என்ன மாதிரி யூனிட்ஸ் இருக்குது எல்லாம் சொல்கிறேன், and the scope of this course. ஸோ ஆஃப்டர் தேட் லைக் இந்த மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ என் கோர்ஸ் சொல்கிறேன்னா, அடுத்து நான் வந்து மற்ற கோர்ஸஸ்க்கு நான் கொஞ்சம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுத்து நான் போடுறேன். ஸோ டூ ஸ்டே டியூன் ஃபார் தேட். அண்ட் நான் இப்போது இந்த வீடியோவில் கவர் பண்ணாத வேறு ஏதாவது விஷயம் இருந்துச்சு, இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் டு பி டன், ப்ளீஸ் டு மென்ஷன் இன் த கமெண்ட்ஸ் ஆர் ரீச் அவுட் டு மீ ஆன் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆர் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக போய் பார்க்கணுன்னா go with Dara தான், சேம் நேம். Do follow me on Instagram. So that's it for this video. And உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா as usual லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், and make sure you share this video with all of your friends who are also planning to study abroad in Australia. And I will see you in the next one. Tata.